அதனால ஆண் கன்னிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தனி வைக்க அப்படியே நீங்க கும்பிடணும்னு நினைச்சா தனியா வச்சு கும்பிடணும். பெண் கன்னி பக்கம் வச்சு கும்பிடக்கூடாது. அப்படி வச்சு கும்பிட்டீங்கன்னா ஆண் கன்னிக்கு அடி உறுதி. நல்லா கேட்டுடுங்க. ஒரு ஆண் கண்ணியை பெண் கண்ணிக்கு பக்கத்தில் வச்சு கும்பிட்டீங்கன்னா ஆண் கண்ணிக்கு அடி உறுதி, கொளுத்திரும் பெண் கண்ணி. அப்படி பவர் பட்டவா நம்ம பெண் கண்ணி. அதனால இதை உணர்ந்துக்கிடுங்க. தயவு செய்து ஆண் கண்ணியை தனியாக வச்சு வணங்குங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கேள்விக்குள்ள வரேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு கேள்வியும் கவனிங்க, ஒவ்வொரு பதிலையும் கவனிங்க. இந்த உலகத்திலேயே ஒரு யூடியூப் சேனல் நடத்தி முகத்தை காட்டாம வாய்ஸ் ஆடியோவின் மூலமாக தெரியப்படுத்தி மக்கள் அதை புரிந்து கொண்டு அதிகமானவர்கள் என்னை தொடர்பு கொள்கிறார்கள். இன்று கூட சென்னையிலிருந்து ஒரு குடும்பத்தினர் பேசினார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த அவங்கள்ட்ட பேசும்போது சுமார் 1.25 மணி நேரம் எவ்வளோ பேசினேன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்ல. அதனால அவங்ககிட்ட கூட சொன்னேன், எனக்கு நீங்கள் ஃபோன் காலில் பேசுகிறத விட நீங்கள் உங்கள் கேள்வியை அங்கே யூடியூப் சேனலில் கேளுங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லும் பொழுது பல ஆயிரம் மக்கள் அதை கேட்பார்கள் என்று சொன்னேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் நம்மளுடைய ஆடியோவை கேட்குறாங்க, மன நிறைவடைகிறாங்க. உங்கள் ஆடியோவை கேட்கும்போது எங்களுக்கு அருள் வருதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆடியோவை கேட்கும்போது எங்களை அறியாமல் மன மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு உங்கள் ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு புனித பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கேங்கிறது எனக்கு மிக மிக சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. நான் பிறந்த இப்பிறவியில் எனக்கு இப்படி ஒரு பொறுப்பை தந்த ஆண்டவனுக்கு மிக்க நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு கேள்விக்கான பதிலை அளிக்கிறேன். ஒரு எளிமையான குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களால் முடிந்த வழிபாடு தான் செய்ய முடியும். மது இல்லாமல் வழிபாடு இல்லையான்னு கேட்டீங்க. ஐயா, கன்னி வழிபாடுக்கு மதுன்னு எப்போ யார் சொன்னா? நான் சொல்லலையே. கன்னிக்கு மது எப்படி பிடிக்கும்? இதுக்கு ஒரு பதிவு தனியாக போடுறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக விளக்கம் தரேன். காலன் போக்குக்கு தான் சாராயம் வேணும்னே, காலனுக்கு சாராயம் வேணும்னே. காலனை பொட்டு வச்சு பூ வச்சு பொங்கல் வச்சு படப்பு வச்சு வேட்டி உடுத்து துண்டு போட்டு மாலை போட்டு குடிக்க ரத்தம் கொடுத்து உணவு கொடுத்து மேற்கொண்டு சுருட்டு கொடுத்து சாராயம் கொடுத்து காலனை ஏமாற்றுவதற்கு பெயர் தான் காலன் போக்கு. இந்த காலன் போக்குன்னா என்னன்னு கூட இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. காலனை ஏமாற்றுவதற்கு பெயர் தான் காலன் போக்கு. கன்னி காலன் கையில் இருப்பதை காலனிடமிருந்து கண்ணியை நம் வீட்டுக்குள் இறக்குவதற்காக காலனுக்கு ஒரு கோழியை உயிர் பலி கொடுத்து, காலனுக்கு மது கொடுத்து, காலனுக்கு ரத்தம் கொடுத்து, காலனுக்கு சுருட்டு கொடுத்து, அவனை ஏமாற்றி அவனுக்கு மாலை மரியாதை பொங்கல் அனைத்தும் வைத்து கும்ப மரியாதை வைத்து வணங்கி ஏமாற்றுவதற்கு பெயர் தான் காலன் போக்கு. அந்த காலனுக்குத்தான் சாராயம் வைக்க சொன்னனே தவிர கன்னிக்கல்ல. தயவு செய்து என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் தாராளமாக நிதானமாக கேளுங்கள். அப்பதான் பிழை இல்லாமல் நீங்க கும்பிட முடியும். அவசரப்பட்டு கேட்டுட்டு நீங்க பிழையோட கும்பிட்றாதுங்க. ஒரு நேரத்துக்கு 2 நேரம் கேளுங்க, 2 நேரத்துக்கு 3 நேரம் கேளுங்க. இதை கேட்பதற்கே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். முழுமையான ஆன்மீகம். நேற்று ஒருத்தர் சொன்னாரு, 43 நிமிஷம் உங்க வீடியோவை இருந்து அப்படியே கேட்டேன், எங்கேயுமே போகல அப்படின்னாரு. இதுவே எனக்கு மிகப்பெரிய மனசு மகிழ்ச்சி, வெற்றி. ஒரு தெய்வம் இருப்பது உண்மை, கன்னி தெய்வங்கள் இருப்பது உண்மை என்பதை இந்த யூடியூப் சேனல் நிரூபிக்கும். இந்த சேனலில் என் மூலமாக நிரூபிக்கப்படும். காரணம், முகத்தை காட்டல, என் கை செய்கையை காட்டல, என் முக பாவனைகளை காட்டல. நிதானமா ஆடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். வீடியோ எடுத்து என்னை மறைத்து கொண்டு வெறும் குரலை மட்டும் வெளியே காட்டி கொண்டிருக்கிறேன். நான் சொல்லக்கூடியதுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை. நான் ஒரு ஜோக்கர். நாளைக்கே என்ன வேணாலும் எனக்கு நடக்கலாம். ஆனால் நான் இருக்கும் காலம் வரை கன்னி தெய்வத்தை முறைப்படியாக எல்லா உலகளவில் காட்டணும். கன்னின்னு ஒன்று இருக்கு, இது ஒரு மிகப்பெரிய தெய்வம் அப்படிங்கிறத உணர வைக்கணுங்கிறதுக்கு தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன லாபம் எனக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, மன நிறைவு. இந்த மன நிறைவு மட்டும்தான் லாபம். நான் உங்களை கூப்பிடல, உங்கள்கிட்ட காசு கேட்கல, என் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபா போடுங்கன்னு சொல்லலை, யாருக்கும் அக்கௌண்ட் நம்பர் தரல. வேண்டாம். கண்ணியை கும்பிடுங்க, நீங்க நல்லா இருங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கட்டு, உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கட்டு, பெரிய அதிகாரி ஆகட்டு, அதுக்கு வழிகாட்டுனேங்கிற ஒரு இடம் எனக்கு ஆண்டவன் தரட்டு. அது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். நல்லது செய். பணம் கொடுத்து தான் ஒருத்தனுக்கு உதவி பண்ணணும் இல்லை, நீந்த கற்றுக் கொடுத்தா போதும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய சொத்து
கன்னி சொத்து. அந்த கன்னி தெய்வத்தை நான் உங்களுக்கு தரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சு ஒரு நாள் என் முன்னுக்கு அனுப்பீங்க. அதுக்கு காரணம் உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி, நான் இல்லை. நம்ம வெறும் வழிகாட்டி மட்டுமே. உங்களை வாழ வைக்க போகிறது உங்கள் கன்னி தெய்வம் தான், நான் அல்ல. இந்த உணர்வோடு தான் எந்த நேரமும் பேசுகிறேன். நன்றி. அதனால் எளிமையான குடும்பம், எளிமை இல்லாத குடும்பம் கிடையாது. ஐயா, நானே 540 ரூபா கேஸ் தான். வெறும் 540 ரூபாயில தான் என் வாழ்க்கை பயணம் போச்சு. இன்றைக்கி மாதம் ஆனால் 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கேன். அந்த அளவுக்கு என்ன வாழ்க்கையில் முன்னேற வச்சிருக்க அந்த கன்னி தெய்வம். இதை உணர்ந்து நீங்கள் யாரும் இந்த மண்ணில் குறைந்தவர்கள் அல்ல. நீங்கள் யாரும் இந்த மண்ணில் வார்த்தை சொல்ல தெரில. நீங்கள் அதை பற்றி யோசிக்காதுங்க. நீங்கள் எளியவங்க, கஷ்டப்பட்டவங்க, அட போங்கங்க, கும்பிடுங்க. அடுத்த வருஷமே நீங்கள் பணக்காரங்க. வர்ற பணம் தங்குங்க, உழைக்கிற துட்டு நிற்குங்க, வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. எளிமையானவன் உங்களை நீங்கள் தாழ்த்தாதுங்க. தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் இருக்கு. அதுக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களை ரொம்ப சாதாரணமாக இடப்படாதுங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. காரணம், உங்கள்கிட்ட கன்னி இருக்கு, கன்னி தெய்வம் இருக்கு. அந்த கன்னி தெய்வம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அந்த தன்னம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் என்னுடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல, நான் பெருமைக்காக சொல்லலை, என்கிட்டையும் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கும் ஒரு ஜவுளி கடை இருக்குது. நான் இதிலிருந்து பேசுகிற நேரத்தில் என் கடையில் என்னென்னா 10,000 ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கும். அப்போ நான் ஏன் அங்கே போகாமல் இங்கே வந்து நிற்கிறேன்னா, பணம் பெரிதே அல்ல. ஒரு தெய்வத்தை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைக்க போகிறோம். அந்த தெய்வம் அந்த குடும்பத்தை வாழ வைக்கும் போது அந்த புண்ணிய கணக்கு எனக்கும் சேரும், என் சந்ததிக்கும் சேரும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பணத்தட்டுப்பாடு கிடையாது. பணத்துக்கு நான் அடிமையும் கிடையாது. செல்வமும் வசதியும் வாய்ப்பும் நான் வணங்கும் என் கன்னிகள் தந்ததே தவிர நான் உழைத்து நான் ஓடா தேஞ்சி மூடச்சம் வந்து நான் சம்பாத்தியம் பண்ணலை. அந்த உணர்வு இருக்கணும் உங்ககிட்ட. நம்ம கண்ணியமாக தந்தது, நம்ம கண்ணியமாக நம்மளை பாதுகாக்கா, நம்மளை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதத்து போய் மொட்டை கணத்தில் தலைகீழ குதிக்க கூடாது. மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிப்பேன் சாக மாட்டேன் கண்ணி காப்பாற்றும் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் அறிவை தந்திருக்காங்க. வாகனத்தில் போகும் பொழுது மெதுவாக செல்ல வேண்டும், பாதுகாப்பாக செல்ல வேண்டும். டிரைவர் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சரியில்லையா, உடனே வான் பண்ணணும், தம்பி ஒழுங்காக ஓட்டுங்க, மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிடணும். ஆக நமக்கு அறிவை தந்தது, நான் சொல்லுவேன், எனக்கு உயிரை கொடுத்தது இறைவன், அறிவை தந்தது அத்தைகள். எனக்கு அறிவை தந்தது அத்தைகள். அத்தைகள்லாம் வேற யாரும் இல்லை, நான் கும்பிடக்கூடிய கன்னிகள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை முக்கியத்துவம் கொடுக்கச்சில அவங்க உங்களை சுற்றி வளையம் போட்டு உங்கள் பின்னுக்கையும் முன்னுக்கையும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் எளிமையான குடும்பம்லாம் சொல்லாங்க. வசதி வாய்ப்புலாம் பெருக போகுது. ஆமாம், பெருகுனா எங்களெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. சும்மா காமெடிக்கு சொன்னேம்மா. ரைட். மீண்டும் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். கன்னிக்கு விளக்கு வைக்கும் நேரத்தில் பள்ளி சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது. கன்னி தெய்வம் இரவில் கனவில் வந்து பேசவில்லை. நான் முறையாக விளக்கு வைத்துக் கொண்டு வருகிறேன். என்னிடம் பேசவே இல்லை. எதனால் பேச மாட்டாங்க, எதனால் பேச மாட்டேங்கிறாங்க? அருமையான கேள்வி, குழந்தைத்தனமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் உங்கள் கன்னிட்ட எப்போது கேட்டீங்களா? தாயே, உன் பிள்ளை நான், மனசார உன்னை நான் வணங்குறேன், மனப்பூர்வமாக உனக்கு தீப ஏற்றுறேன். ஏம்மா வரமாட்டுக்கா, சீக்கிரத்தில் வாமா, உன்னை பார்க்கணுமா, உன்னை பேசணுமா, உன் மடியில் நான் தலை வச்சு படுக்கணுமா, என்ன நீ தடவி விடணுமா, என் பாரம்லாம் நீங்கணுமா, நல்ல தொழில் அமையணுமா, என் குழந்தைகள் நல்லா படிக்கணுமா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த விளக்குக்கு தீபம் ஏற்றுற இடத்துலேருந்து இதை நேரடியாகவே பேசுங்களாம். கண்ணை மூடிதான் சாமி கும்பிடணும்னு இல்லை, கண்ணை திறந்து வைத்துக்கொண்டே பேசுங்கள். அனைத்தையும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வம் மிக விரைவில் வருவார்கள். என்ன கன்னிக்கு ஒரு சிக்கல், உடல் அமைப்பு வேணும். ஒரு கன்னி தெய்வம் வரணும்னா உடம்பு வேணும். அந்த உடம்பு உங்களுக்கு இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக உங்கள் கன்னி விரைவில் உங்கள்கிட்ட பேசட்டும். மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த ஐயனார் சூர்யாங்கிறவர் கேட்டிருக்காரு, அவருக்கான பதில். ஐயா, ஒரு கன்னி தெய்வம் பார்வதி தேவியின் அம்சமா, இதுக்கு விளக்கம் தாருங்கள் கேட்டிருக்காரு. என்னங்க நீங்க, என்ன கேள்வி, சிரிப்பாகவும் இருக்கு. சரி, இருந்தாலும் இதை நான் சொன்னா தானே சிந்திக்க முடியும். பார்வதி தேவிங்கிறவங்க உலக தெய்வம், கன்னிங்கிறது உங்க குடும்ப தெய்வம். இவங்க எந்த தெய்வத்துடைய அம்சமும் கிடையாது, இவங்க கன்னி தெய்வத்துடைய அம்சம். இவங்க ஒரு குழந்தை இறந்துருக்கு, அந்த குழந்தை பேர் ஒரு கவிதா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கவிதாவுடைய அம்சம் தான். பக்கத்து வீட்டு மரகதத்தோட அம்சமாக அது இருக்காது. அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்கள் கன்னியை வணங்குங்கள். உலக தெய்வத்தை கூட ஒப்பிடாதுங்க, அதுக்கும் மேலானவள் உங்கள் கன்னி. அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஒன் வேர்டில் சொல்லிட்டேன், அதற்கும் மேலானவள். என்பதை உணர்ந்து கொண்டு, ஒரு ஃபோன் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, அதான் கட் பண்ணேன்.
இந்த ஃபோனை மட்டும் பேசிக்கிட்டு உறவுகளே யாரும் தப்பாக நினைக்காங்க. கட் ஆயிடுச்சு. நன்றி. இனி வந்தா பேசிக்கிட்டு உறவுகளே யாரும் தப்பாக நினைக்காங்க. கட் ஆயிடுச்சு. நன்றி. இனி வந்தா பேசிடுவோம். அதே போல இதற்கு விளக்கம் தாருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். பார்வதி தேவிங்கிறவங்க உலக தெய்வம். உங்கள் குழந்தை வந்து கவிதான்னா கவிதாவுடைய அம்சம் தான் இருக்கும். அதனால அடுத்த தெய்வத்துடைய அம்சம் இருக்குமான்னு கேட்காதுங்க. கேட்டது தப்பு இல்லை. நீங்க கேட்க போய் தான் இத்தனை வரைக்கும் அது பதில் சொல்ல முடிஞ்சது. அதனால வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இன்னொரு கேள்விக்கு விளக்கம் தரேன். இன்னைக்கு கேள்விகள் கொஞ்சம் ஜாஸ்தி, 37 கேள்விகள். ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். வேகமா வந்துட்டோம்ல. கன்னிக்கு பச்சை பால் வைக்கணுமா இல்லைன்னா காய்ச்ச பால் வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. ஐயா, பிராக்டிக்கலா யோசிங்க. நீங்க பச்சை பாலை கொடுப்பீங்களா இல்லை காய்ச்ச பிறகு குடிப்பீங்களா? பிராக்டிக்கலா யோசிங்க. யாருமே பச்சை பாலை குடிக்கிறது இல்லை. வீட்டில் வந்து காய்ச்சி காப்பி போட்டு காப்பியில் ஊற்றி குடிக்கிறாங்க. ஆக உங்கள் கன்னி தெய்வத்திற்கும் பச்சை பால் தேவையில்லை, காய்ச்சல் பால் போதும். சரி, எதுக்கு பால் வைக்கணும்? எனக்கு அது தெரியலையே. இருந்தாலும் நீங்கள் வச்சு கும்பிடுங்க. இதுவும் சிறப்பு தான். குழந்தைத்தனமான வேண்டுதல். வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். வச்சு கும்பிடுங்க. வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. பால் தானே, வைக்கலாம். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஒரு கேள்வி. கன்னிக்கு வைத்த பொருட்களை நாம் வணங்கும் போதுதான் வெளியே எடுக்க வேண்டுமா? அதாவது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, போன வருஷம் வச்ச கன்னிக்கு வச்ச பொருளை இந்த வருஷம் கும்பிடும் போது தான் வெளியே எடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. அல்லது அதற்கு முன் எடுக்கலாமா? காலையிலேயே அந்த பெட்டியை சுத்தம் செய்வதற்காக கேட்கிறேன்னு கேட்டிருக்காங்க. அருமையான கேள்வி, சூப்பர், வாழ்த்துக்கள் அம்மா. நீங்க கேள்வி கேட்டவங்க நல்ல அருமையான கேள்வி. கன்னி தெய்வத்துக்கு போன வருடம் வைத்த பொருட்களை நாம் இந்த வருடம் வணங்கும் போதுதான் வெளியே எடுக்க வேண்டுமா? இல்லை என்றால் இன்று மாலை வணங்குகிறோம் என்றால் காலையிலேயே அதை பெட்டியை சுத்தம் செய்வதற்காக எடுத்து வெளியே வைத்து சுத்தம் செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட கேள்வி மிகச் சிறப்பான கேள்வி. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு ஒரு பரிசு தந்திருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி தான் கேட்கணும். இப்படி கேட்கும்போது தான் எனக்குள்ளேயும் ஒரு உத்வேகம் வரும், எனக்குள்ளேயும் சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஆனந்தம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அதனால கன்னி தெய்வத்தை போன வருடம் வைத்த துணியை இந்த வருடம் நீங்கள் காலையில் எடுத்து வெளியில் வைக்கக்கூடாது. மாலையில் 6 மணிக்கு தீபம் ஏற்றும் பொழுது பழைய பொருட்களை எடுத்து வெளியே வைத்துவிட்டு புது பொருட்களையும் அது பக்கத்தில் வைத்துவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பின்பு புது பொருட்களை பெட்டியினுள் வைத்துவிட்டு இந்த பழைய துணியை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தைக்கு வழங்க வேண்டும். வழங்கி அந்த குழந்தையை அப்பொழுதே அந்த நேரத்திலே அதை உடுக்க செய்ய வேண்டும். உடுத்து அந்த குழந்தையை அந்த கன்னி பூஜையின் முன், கன்னிக்கு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆக பெட்டியை சுத்தம் பண்றதெல்லாம் மேட்டர் இல்லை. தேவையில்லாம காலையில் எடுத்து வெளியே வைக்க கூடாது. நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு அருமையான கேள்வி, அருமையான பதில், வாழ்த்துக்கள். அதுக்கடுத்தாப்புல என்னுடைய தம்பி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவர் வந்து என் கூடவே இருக்கக்கூடிய ஆளு. அதனால அவர் ஏன் கேள்வி கேட்கிறாருன்னா அவருக்காக மட்டுமல்ல, பிறருக்கும் பயனடையணும்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர். அண்ணா வணக்கம். கன்னி தெய்வங்கள் பற்றியும் அதன் வழிபாட்டு முறைகள் பற்றியும் மிகவும் தெளிவாக கூறி வருகின்றீர்கள். நிறைய பேர்களுக்கு கன்னி தெய்வங்கள் பற்றி தெரியும், ஆனால் வழிபாட்டு முறை சரியாக தெரியாது. ஆனால் இனி அப்படி நடக்காது. ஏனென்றால் நீங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி விட்டீர்கள். இன்னும் மேலும் கன்னி குடும்பங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மிகவும் சிறப்பு, நன்றி அண்ணா. அசைவம் சாப்பிட்டு விட்டு பதிக்குள் செல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அருமையான விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுலேயும் ஒரு விஷயம், இந்த அசைவம் சாப்பிட்டு செல்லலாமாங்கிறதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் போகலாம் வரலாம். ஆனால் உங்கள் மனசில் அப்படி ஒரு ஐயப்பாடு இருந்தால், ஒரு பயம் இருந்தால் கண்டிப்பாக போகாதுங்க. கையை காலை சுத்தமாக கழுவிட்டு உள்ளே போங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் தெளிவாக கேட்கணும். அதாவது ஆண்கள் விளக்கு ஏற்றலாமான்னு கேட்டீங்க. தாராளமாக ஏற்றலாம். ஏன் ஏற்றக்கூடாது? உங்கள் வீட்டில் பெண்களுக்கு மாதவிடாய் இருந்தால் அந்த டேட்டிங் டைமில் நீங்கள் யாரும் ஏற்றுறதுக்கு இல்லைன்னா எதையும் யோசிக்காம போங்க, மேல் கழுவுங்க, சுத்தமாக போய் நின்று தாயே வாழவை குடும்பத்தின் தீபம் ஏற்றுங்க. பெண்கள் தான் தீபம் ஏற்ற வேண்டும். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக வசதி வாய்ப்பாடுகள் சரியில்லை என்றால் நாம் அன்று ஏற்றலாம். அது அந்த கன்னி தெய்வம் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும். அருமையான கேள்வி. கேள்வி கேட்ட தம்பியை வாழ்த்துகிறேன். என்னை வாழ்த்திய உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி. அண்ணா, கன்னி தெய்வங்களை எடுக்காத பட்சத்தில் எல்லா கன்னிகளும் காலன் வசத்தில் தான் இருக்குமா அண்ணா, அல்லது நம் வீட்டு வாசலில் தான் நிற்குமா?
அப்படின்னு கேட்டிருக்காரு. முறையான கேள்வி. இவரையும் பாராட்டி தான் ஆகணும். மனசார உங்களை வாழ்த்துறேன் ஐயா. இப்படிதான் கேள்விகள் இருக்கணும். இந்த கேள்வி உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குமா? நான் சொல்றேன், அதை வாசிக்காம சொல்றேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா இறந்து போன கன்னி தெய்வம்லாம் காலனோட கையில தான் இருக்கும். அப்படி காலனோட கையில இருக்குமா, இல்லை என் வீட்டு வாசல்ல நின்று அழுதுகிட்டு இருக்குமா? அதாவது அவர் வீட்டிலன்னா அவர் வீட்டு கண்ணி மட்டும், உங்க வீட்டிலன்னா உங்க வீட்டு கண்ணி மட்டும் எடுக்கலன்னா. அது அப்படி இல்லையா. ஒரு கன்னி தெய்வம் காலனுடைய கையில தான் இருக்கும். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது காலன்ட்ட பெர்மிஷன் கேட்கும். ஐயா என் பிள்ளை என்ன கும்பிடலை, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடணும்னு கேட்கும். அப்போ அந்த காலன் என்ன செய்வார்னா டைம் கொடுப்பார். இவ்வளோ செகண்டில் நீ வந்துடணும், இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீ வந்துடணும் பாரு. அவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்து உன்னை காப்பாற்றவும் முடியாது, உனக்கு நல்லது செய்யவும் முடியாது. அதனால தான் அது வந்து உன் வீட்டு வாசலில் வந்து உள்ளே வர முடியாது. ஏன்னா நீ உள்ளே கூப்பிடலையே. அலையா விருந்தாளி வீட்டில் மதிப்பு இருக்காதுல்ல. அதனால தான் கண்ணியை முறைப்படி அழைத்து உள்ளே வைக்கணும்னு சொல்கிறோம். அலையா விருந்தாளிக்கு எங்கேயுமே மதிப்பு இருக்காது. அலையாமல் நீ வந்து எங்கேயுமே போகவும் மாட்டான். உன் வீட்டில் பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடக்குப்பா, உனக்கு கார்டு தரல, அழைக்காம நீ போவியா? அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, எனக்கு கார்டு தரல நான் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு தெய்வம் அதை முறைப்படி உள்ளழைச்சாதானப்பா முறை. அதே போல அந்த கன்னி தெய்வம் உன் வீட்டு வாசலில் இருந்து கொண்டு வீட்டிற்குள் வர முடியாமல் அழுது கொண்டிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் அது தன்னை மறந்து தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கும் போது பின்னுக்கு இருந்து பிடிச்சி விடுவான் மந்திரவாதி. ஆனால் காலண்டே அடி விழும், மந்திரவாதிச்சும் அடி விழும். ஏன்னா சொன்ன டைமுக்குள்ளே காலண்டை பொய்யாகணும். போகலன்னா அங்கே பனிஷ்மெண்ட் உண்டு அவங்களுக்கு. என்ன இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னு பார்க்கீங்களோ? இதெல்லாம் அனுபவங்க. நமக்கு நம்ம கன்னி தெய்வம் தான் குரு, நமக்கு நம்ம கன்னி தெய்வம் தான் சொல்லி தந்திருக்கு. எந்த மனிதனையும் கற்றுக்கிட்டு எனக்கு குரு வந்து மனிதன் கிடையாது, தெய்வம். தெய்வத்திட்ட கற்றுக்கொண்டு மனிதர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆசிரியராக இன்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். சம்பளம் வாங்காத ஆசிரியர். ஆக நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்வதே மந்திரவாதியிடம் அகப்பட்டு விடக்கூடாது. உங்களை காப்பாற்றணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது வரும். நீங்கள் நல்லா இருந்தால் தெய்வம் வராதுங்க. எப்போ தான் பிள்ளைகள் கஷ்டப்படுதோ அப்போ தான் கன்னி ஓடி வருவா. அப்போ தான் உங்கள் கூட வந்து உங்களை பாதுகாப்பா. ஆக இதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு கன்னி தெய்வம் இருப்பது தெரிந்துவிட்டால் உடனடியாக கன்னியை உள்ளே எடுத்து வணங்க பாருங்கள். அதுதான் முக்கியம். சரி, அடுத்த கேள்விக்கு போகிறேன். ஏன்னா நேரம் கடந்துக்கிட்டே இருக்கு. ஐயா இவங்க பேர் வந்து கனிஷாவா, ஏதோ ஒரு பேர் புரிய மாட்டேங்குது. ஐயா எங்கள் வீட்டில் என் கணவரின் சகோதரியை கன்னியாக வழிபட்டு வருகின்றேன். வாழ்த்துக்கள், சூப்பர், கும்பிடுங்க, நல்லா இருங்க. என்னால் முடிந்ததை அனைத்து தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை பால் பழம் வைத்து வணங்கி வருகிறேன். சூப்பர், அற்புதம். ஆனால் மாசத்துக்கு ஒரு நாள் வணங்காதுங்க, டெய்லி வணங்குங்க. நீங்க மாசத்துக்கு ஒரு நாளா சாப்பிட்றீங்க, நீங்க மாசத்துக்கு ஒரு நாளா குளிக்கிறீங்க. அதை உணர்ந்து கொண்டு நீங்க மாசத்துக்கு ஒருக்காக பல்லு விளக்குறீங்க. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உங்கள் கன்னி தெய்வத்திற்கு தினமும் தீபம் ஏற்றுங்கள். தினமும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி வச்சிருங்க, ஒரு சொம்பு தண்ணி வச்சிருங்க. எங்கள் வீட்டில் என் கணவரின் சித்தி எங்கள் திருமணம் நடந்த பின்பு நீதான் இனிமேல் கன்னிக்கு வைக்க வேண்டும் என்று கூறினார். கன்னி பெட்டி வைக்கக்கூடாது என்கிறார்கள். இதற்கு பதில் கூறுங்கள். அம்மா, முறைப்படி கன்னியை உள்ளே எடுத்தால் கன்னி பெட்டியில் தான் பொருட்களை வைக்க வேண்டும். கன்னி பெட்டியில் தான் அந்த கன்னி தன்னை அடைக்கலம் வைத்துக் கொள்ளும். தான் தூங்கக்கூடிய இடமே அதான், கன்னி பெட்டி உள்ளதான். நீங்கள் விளக்கேற்றுற இடத்துலலாம் படுக்காது, அதுக்குன்னு ஒரு இடம். அந்த கன்னி பெட்டி வச்சிட்டிங்கன்னா பதிக்குள்ளே போய் உட்காந்துவிடும். ஆக மனிதன் சொல்லுவான், அதெல்லாம் ஏற்றுக்காதுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் கண்ணின்னு? அவங்களுக்கு என்ன தெரியும்? எங்கிட்ட பேச சொல்லுங்க. ஒத்த கேள்வி. இப்போ நீங்கள் நூற்றுக்கணக்கான கேள்விகள் கேட்குறீங்க. அவ்வளோ கேள்விக்கும் இருந்த இடத்துலேருந்தே பதில் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணுமா? ஒன்றும் தெரியாத ஒரு கூமுட்டை வந்துக்கிட்டு நீ கன்னி பெட்டி வைக்காத, உள்ளே எடுக்காதன்னு சொன்னால் உங்களுக்கு தரித்திரியத்தை விலை கொடுத்து தராங்க. நீங்கள் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு விவரம் தெரியல, அதுதான் காரணம். அதை நினைத்து கொண்டு மிகவும் சிறப்பாக ஒரு கன்னி பெட்டியில் கன்னிக்கு துணி பொருளெல்லாம் வச்சு கன்னியம்மாவை அங்கே தங்க வச்சு வழிபட்டு வாழுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த கேள்வி ராஜேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறார். அண்ணா வணக்கம். எங்கள் வீட்டிலும் எனது மனைவி வீட்டிலும் கன்னி தெய்வ வழிபாடு செய்கின்றோம். சூப்பர். சில வருடங்களுக்கு முன்பு மனைவியின் வீட்டில் கன்னி தெய்வத்தை வீட்டின் முன் வெளியில் வைத்து வழிபட்டனர். அப்படி வணங்கவே கூடாதுங்க, வீட்டுக்குள்ள வச்சு கண்ணியை வணங்கணும். சில பிரச்சனை வர எனது மாமா ஒருவர் கணித்து
அவரை அழைத்து பார்த்த பொழுது கன்னி தெய்வத்தை வெளியில் வைத்து வழிபடக்கூடாது என்று கூறினார். வாழ்த்துக்கள், நல்ல மனுஷன், கெட்டிக்காரன். முறையாக பூஜை செய்து வீட்டில் எடுக்க வேண்டும் என்று கூறினார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க, உண்மையை பேசியிருக்கிறார். அந்த கன்னி தெய்வம் எனது மனைவியிடம் உள்ளது என கூறினார். வீட்டில் எடுத்து வைத்து பூஜை செய்த போதும் யார் மீதும் கன்னி தெய்வம் வர, வீட்டுக்குள்ள வச்சு கண்ணியை வணங்கணும். சில பிரச்சனை வர எனது மாமா ஒருவர் கணித்து அவரை அழைத்து பார்த்த பொழுது கன்னி தெய்வத்தை வெளியில் வைத்து வழிபடக்கூடாது என்று கூறினார். வாழ்த்துக்கள், நல்ல மனுஷன், கெட்டிக்காரன். முறையாக பூஜை செய்து வீட்டில் எடுக்க வேண்டும் என்று கூறினார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க, உண்மையை பேசியிருக்கிறார். அந்த கன்னி தெய்வம் எனது மனைவியிடம் உள்ளது என கூறினார். வீட்டில் எடுத்து வைத்து பூஜை செய்த போதும் யார் மீதும் கன்னி தெய்வம் வரவில்லை. ஆனால் இப்போதும் எனது மனைவியிடம் கன்னி தெய்வம் இருப்பதாக கூறுகிறார். மனைவியிடம் கன்னி தெய்வம் இருப்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? விளக்கம் தாருங்கள் அண்ணா. நாளை கன்னி தெய்வ பூஜை, நாங்கள் அங்கே சென்று வணங்க இருக்கிறோம்னு அவர் சொல்லியிருக்கிறார். நல்லபடியாக போங்க, நல்லபடியாக வணங்குங்க. கன்னி உங்கள் மனைவி மேலே இருக்கிறதா இருந்தால் அது முழுசாக வந்துடும். உங்கள் மனைவி ஏற்கனவே உங்கள் கன்னிக்கு சொந்தமா? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதை வச்சு சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னே சொந்தமா அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி சொந்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கன்னி அந்த உடம்புல வரும். அப்படி இல்லைன்னா அது வராது. அது தன் வழி பிள்ளைகள், தன் கொடி பிள்ளைகள் மேலே தான் வரும். அதுக்காக இவா பிடிக்குமான்னு கேட்டால் இந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். கன்னிகளுக்கு தான் வீட்டுக்கு வாழ வந்த மருமகள்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு விளக்கேற்றுறது மருமகள் தான், அதை உணர்ந்துக்கிடுங்க. அதனால் உங்கள் மனைவி கொடுத்து வச்சவங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் உங்கள் மனைவி மேலே கன்னி வருமானா உங்கள் மனைவி ஏற்கனவே அந்த தெய்வத்துக்கு சொந்தமாக இருந்தால் வரும், சொந்தம் இல்லைன்னா வராது. நன்றி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். கன்னிப்பெட்டிக்குள் பொருட்களை எப்படி வைப்பது, எப்படி எடுக்க வேண்டும் என மக்களுக்கு சொன்னால் மிகவும் பயன் தரும் அண்ணா. கன்னிப்பெட்டிக்குள் எப்படி வைக்கணுமா? இப்போதான் சொன்னேன். உங்கள் வீட்டில் வழிபடுறீங்க இன்னைக்கு அப்படின்னா போன வருஷம் வச்ச துணியை எடுத்து வெளியே வச்சிருங்க. இந்த வருஷம் வைக்கிற துணியும் ஒரு தாம்பளத்தட்டில் வச்சிருங்க. பூஜையை வைங்க. பூஜையை வச்சு முடிச்சுட்டு பழைய துணியை எடுத்து ஒரு குழந்தைக்கு கொடுத்துருங்க. பூஜையை முடித்துட்டு, பூஜையை உடனே முடிக்க முடியாது, நீங்கள் எப்படி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் முடிப்பீங்க. இரவு வாய்ப்பு இருந்தால் எடுத்து அந்த கன்னிப்பெட்டிக்குள்ளே வச்சு மேலே தொங்க வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா காலையில் வேலையாக போய் கை காலை குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மாவை எடுத்து உள்ளே வச்சு முறைப்படி கண்ணியை கட்டி விட்டுருங்க. கன்னிக்குள்ள பொருளெல்லாம் அந்த கன்னிப்பெட்டியில் வச்சுருங்க. அது சிறப்பு. மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அவ்வளோ கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேங்கிறத மக்கள் தான் சொல்லணும். ஒரு நிமிஷம், அவ்வளோ கேள்விக்கும் சொல்லிட்டேனா? சிறப்பு. சுமார் கிட்டத்தட்ட 37 கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் கொடுத்துருக்கிறேன். 1 மணி நேரம் 12 நிமிஷம் 21 செகண்ட் ஆயிருக்கு. அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிக்கணும். எதற்காக ஒரு மனிதன் இவ்வளவு முயற்சி எடுக்கிறான்? எதற்காக ஒரு மனிதன் எங்கேயோ இருக்கக்கூடிய கன்னிக்காக இவ்வளவு பேசுகிறான்? இவருக்கு இதன் மூலமாக என்ன லாபம்? இவர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான பதில் அளிக்கிறார். அப்போ ஒரு பதிலை சொல்றதுன்னா அது விளையாட்டு இல்லை. ஒரு கன்னிக்கு பதில் சொல்லணும்னா அது விளையாட்டு இல்லை. ஆனாலும் கூட இவ்வளவு விஷயத்தையும் நீங்களும் பொறுமையா இருந்து கேட்குறீங்க. அப்போ இதுதான் எடுத்துக்காட்டு. ஒரு சினிமாவுக்கு போனால் கூட இடையில இன்டர்வல் விடுவான், 4 பொருள் எடுத்து திம்பிங்க. ஆனால் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டை ஒருத்தர் முழு மனசோட கன்னிக்குன்னு வந்து உட்கார்ந்து கேட்டா முழுவதுமாக கேட்பார்கள். இடையில் எங்கேயும் செல்லும் விருப்பம் வராது. ஃபோன் வந்தால் கட் பண்ணி விடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்து அதையே கட் பண்ணி விடுறேன். ஆக உணர்வு பூர்வமாக சிந்திங்க. ஒரு மனுஷன் இவ்வளோ நேரம் 1.25 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன். யாரால பேச முடியும்? தெய்வத்தின் அருள் இருப்பதனால் பேச இயல்கிறது. நான் ஆரம்பிக்கும் போது கூட லைட்டாக தொண்டை கரகரன்னுச்சு, ஆரம்பித்த பிறகு விறுவிறுன்னு போகுது. ஆக எந்தவித பிரதிபலனும் இல்லாமல், எந்தவித சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம, எந்த பொறுப்பையும் பற்றி யோசிக்காம ஃப்ரீயா, அமைதியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா கன்னி தெய்வத்தை பற்றி பேசுகிறேன். எந்த பாரமும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நாளை என்பது என் கையில் இல்லை, நான் வணங்கக்கூடிய கன்னி கையில் இருக்குன்னு நம்புகிறேன். அப்போ நீங்களும் அதை செய்யணும். நான் கன்னியை வணங்க போகிறேன், நிச்சயமாக என்ன என் கன்னி காப்பாற்றும். நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நான் தப்பானவன் இல்லை, நான் தப்பு பண்ண மாட்டேன். நான் என் கன்னி, நான் உண்மையாக இருந்து வணங்குவேன். என் கன்னி அம்மா என்னை பாதுகாப்பாங்க. என்னை அறியாமே நான் சில தவறு செஞ்சிட்டா என்னை பாதுகாப்பாங்க. என் குடும்பம் மானம் மரியாதையோட செல்வ செழிப்போட இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என் கன்னி தெய்வம் தான் காரணம்.
இப்படி பேசுங்க, இப்படி உணர்வுபூர்வமாக தெய்வத்தை வணங்குங்க. சுயநலம் இல்லாத ஆன்மீகம் வாழ்வில் வாழ்க்கையை வளம் பெறச் செய்யும். சுயநலம் உள்ள ஆன்மீகம் வெற்றி அடையாது. உங்களுடைய சிந்தனை, உங்க கண்ணி, உங்க அண்ணன் தம்பி புள்ள, அக்கா தங்கச்சி புள்ள, பெரியப்பா சித்தப்பா மாமே மச்சான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுங்க. உங்க நண்பர்கள் நல்லா இருக்கணும்னு கும்பிடுங்க. இதைத்தான் கன்னி தெய்வம் விரும்பும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும். நாம மட்டும் நல்லா இருக்கிறது வாழ்க்கை இல்லை. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நீங்க கோடீஸ்வரனா வாழ்றீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் அண்ணன் தம்பி குழந்தைகள், அக்கால் தங்கை குழந்தைகள் அனைவருக்குமே உதவி பண்ணுங்க. ஏன்னா அது உங்க பணம் இல்லை, அரசாங்க பணம். உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி உங்க கையில இருக்கு. அளவுக்கு அதிகமாக இருந்தால் கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். ஆனா அந்த பணத்தையும் உங்களுக்கு யார் தரா? உங்க கன்னி தெய்வம் தருது. உங்க கன்னி தெய்வம் உங்களுக்கு மட்டும் சொந்தமானு கேட்டா இல்லை. உங்க அண்ணனுக்கு சொந்தம், உங்க அண்ணன் பிள்ளைகளுக்கு சொந்தம், உங்க அக்காவுக்கு சொந்தம், உங்க அக்கா பிள்ளைகளுக்கு சொந்தம், உங்க நண்பர்கள் உங்க கூட வந்து நின்று கும்பிட்டா அவங்களுக்கும் சொந்தம். இதை உணர்ந்து நம் தெய்வம் நமக்கு தந்ததை பகிர்ந்து நம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே காண நாம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் கேள்விகளுக்கு நாளை பதிலளிக்கிறேன். எத்தனை உறவுகள் கேள்வி கேட்டாலும் அத்தனை உறவுகளுக்கும் உடனுக்குடனாக பதில் தர நான் வழங்கும் கன்னி தெய்வங்கள் என்னோடு துணை புரிந்து என் நாவில் இருந்து பேசுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து வணங்க போகின்றவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். இன்று உங்களுக்கு சில கேள்விகள் நானே பதில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதாவது இப்போ ஒரு 3-4 நாட்களாக நான் சரியா இங்கே வரலை. என்ன காரணம்னா, நம்ம வீட்டில் ஆடி 30 கன்னி தெய்வத்தின் பூஜை இருந்ததால் நான் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசலை. நிறைய கேள்விகள், கிட்டத்தட்ட ஒரு 45 கேள்விகள் இருக்குது. 45 கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் நான் இன்னைக்கு அந்த 45 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வரலை. முதல்ல இப்போ என்ன நோக்கம்னா, ஒரு 2-3 விஷயம் நானும் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வரலான்னு நினைக்கிறேன். ஒரு கன்னி தெய்வம் உன் வீட்டில் இருந்தால் நீயும் நம்பிக்கையோடு வணங்கினால் என்ன பலன்? அதாவது ஒரு கன்னி தெய்வம் உன் வீட்டில் இருந்தால் நீயும் நம்பிக்கையோடு வணங்கினால் என்ன பலன் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஒன்றும் இல்லை, நீ உண்மையாக ஒரு கன்னி தெய்வத்தை உன் வீட்டுக்குள்ளே வணங்கும் போது உன் கூட 100 IPS இருக்கிறதுக்கு சமம். எப்படி? உண்மையாக வணங்கும் போது. சும்மா எல்லா வீட்லையும் கும்பிட்றாங்க, நான் சாமி கும்பிட்றேன், நான் கன்னிக்கு கும்பிட்றேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், பிரயோஜனமே கிடையாது. நீ உணர்ந்து உணர்வோடு உண்மையாக வணங்கும் பொழுது உன் வீட்டில் 100 IPS இருப்பதற்கு சமம். IPS என்ன திடீர்னு இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களோ? காரணம் இருக்கு. தப்பு செஞ்சா 2 இழக்கிறதுக்கு IPS வேணும்ல, போலீஸ் வேணும்ல. அந்த காவல்துறையா உன் வீட்டு கண்ணி இருந்து உன்னை தண்டிப்பாள். சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டால் இல்லை, என்ன இருக்கு? 100 IAS இருப்பதற்கு சமம். நீ வணங்க 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 ஒரு IAS ஒரு இடத்துக்கு போனால் என்ன மரியாதை கிடைக்கும்? ஒரு கலெக்டர் ஒரு இடத்துக்கு போனால் என்ன மரியாதை கிடைக்கும்? அந்த அளவுக்கு ஒரு கன்னியை உண்மையாக கையெடுத்து வணங்கி வந்தவனுக்கு கிடைக்கும். என்னடா இவன் சும்மா பெருமை பேசுறான்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, ஆணித்தனமா இது உண்மை. அதே போன்று 100 ஜட்ஜி இருக்கிறதுக்கு சமம். அப்போ தப்பு செய்தா உன் கன்னி ஜட்ஜாக இருந்து நீதிபதியாக இருந்து உன்னை தண்டிக்க கூடியவள். ரொம்ப கொஞ்சுவாங்க, நம்மளை வாழ வைப்பாங்க, காப்பாற்றுவாங்க, அப்படிதான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அடிக்கிறதுக்கு IPS ஆகவும் பெருமைக்கு கலெக்டராகவும் உனக்கு தண்டனை தர்றதுல ஜட்ஜாகவும் இருப்பவர் ஒரு கன்னியம்மா. இதெல்லாம் விட உன் உயிர் ரொம்ப முக்கியம் பார்த்தியா? அதற்காக 100 டாக்டருக்காக உன் வீட்டில் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? 100 டாக்டர்கள் இருப்பதற்கு சமம். நீ மருத்துவமனைக்கே போக வேண்டியது வராது. உள்ளன்போடு உண்மையா கும்பிட்டா நீ மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே உன் வீட்டுக்குள்ளே இருக்கு. மருந்து இருக்கு, விருந்து இருக்கு, எல்லாம் இருக்கு. டாக்டரா அந்த கண்ணியும் இருக்கு. உன்னை வாழ வைப்பார்கள். ஆக இதற்கு நிகர் எதுவுமே இல்லை என்பது போல் 100 IPS, 100 IAS, 100 ஜட்ஜ், 100 டாக்டர், இத்தனை பேர் இருப்பதற்கு சமம் உன் கன்னி தெய்வத்தின் அருமை.
அதனால உன்னை காப்பாற்றவும் செய்வாங்க, உன்னை தண்டிக்கவும் செய்வாங்க, உனக்கு 4 கொடுக்கவும் செய்வாங்க. தவறு செய்யாமல் கன்னி வழி புரிந்து கன்னியை வணங்கி வந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமோடு நலமோடு வாழ்வாய். ஒரு கன்னி தெய்வம் உன் வீட்டில் இருந்தால் அதை நீயும் நம்பிக்கையோடு வணங்கி வந்தால் இத்தனை பலன்கள் உண்டு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர் எதுவுமே மேட்டர் இல்லை, எல்லா புகழும் உனக்கு கிடைக்கும். உண்மையாக வணங்குறவனுக்கு தான். அப்போ நான் என்ன சொல்றேன், உண்மையாக வணங்குறவனுக்கு தண்டிக்க போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஆமாம், இது உன்னை தூக்கி உள்ள போடுறதுக்கு நீதி வழங்குறதுக்கு நீதிபதி இருக்கிறாங்க. உனக்கு நோய் வந்தா நோயை தீர்ப்பதற்கு டாக்டர் இருக்காங்க. அந்த அத்தனையும் உன் கண்ணிதான் என்பதை உணர்ந்து வணங்கி வா. வாழ்வில் சிறைப்படவாய். நல்லபடியாக வாழ்ந்து மக்கள் அனைவரும் உன்னை வாழ்த்தும் அளவுக்கு, உன் ஊர் மக்கள் உன்னை வாழ்த்தும் அளவுக்கு வாழ்வில் சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். கன்னி தெய்வம் துணை. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில். அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். காரணம் என்னன்னா, நானெல்லாம் இப்படி யூடியூப் சேனலில் வந்து பேசுவேன்னு நினைச்சே பார்க்கல. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக கன்னி தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறேன். கன்னி தெய்வத்தால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பெயர் புகழ் அனைத்திற்கும் கன்னி தெய்வமே காரணம். அப்படிப்பட்ட நான் எதற்காக யூடியூப் சேனலில் பேச ஆரம்பித்தேன்? மிக முக்கியமான கேள்வி. பலரும் கன்னி தெய்வத்தை பற்றி பேசுவதை நினைத்தேன், பெருமைப்பட்டேன். ஆனால் அப்படி பேசக்கூடியவர்கள் முறையாக தர்ம சிந்தனையோடு பேசுவதாக எனக்கு தெரியவில்லை. அவர்களை நான் குறை கூறவில்லை, தெரிந்ததையும் அறிந்ததையும் கூறினார்கள். ஆனால் கூறியதை கேட்டு வழிபடும் மக்கள் நல்லா இருப்பார்களா என்பதை அறியாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். வழிபாடு முறையை தவறாக வழிபடுத்தி கொடுத்தால் நிச்சயமாக அதை கேட்டு வழிமுறை செய்யக்கூடிய அந்த பிள்ளைகள் வாழ்வில் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்க நேரிடும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, சென்னை செல்ல வேண்டும் என்றால் சென்னை செல்ல வேண்டிய பாதையில் செல்ல வேண்டுமே தவிர கேரளா செல்லக்கூடிய பாதையில் சென்னைக்கு சென்றால் சுற்றி வந்துதான் சென்னையை அடைய முடியும். அதில் பல சிரமங்களை அவங்க தாண்டி தான் வர முடியும். நேரம், காலம், பணம் அனைத்தும் விரயமாகும். உடல் பலவீனமாகும். அதே போன்று ஒரு கன்னி தெய்வத்தை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய பய பக்தி அது மட்டும் இருந்துட்டா போதாது. செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் சரியாக இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியம். அப்படி இருக்க இதையெல்லாம் பார்த்த பொழுதுதான் எனக்கு தோன்றியது, நாம் ஏன் இதை பேசக்கூடாது? அனைத்தும் கற்று வைத்திருக்கிறோமே, அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே. யார் கொடுத்திருக்கிறார்கள்? நான் வணங்கிய கன்னி தெய்வமே தந்தது. இப்படிப்பட்ட ஞானத்தை அனைவரும் பேசுவார்கள், அனைவரும் உழைப்பார்கள், அதெல்லாம் சகஜம், எல்லாருக்கும் உள்ளது. ஆனால் ஞானம் என்பது, ஆன்மீகம் என்பது ஆண்டவன் கொடுப்பது, மனிதன் கொடுப்பதல்ல. ஒரு மனிதத்தால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது. ஞானியாக முடியுமானா முடியாது. இறைவனால் எழுதப்பட்ட, இறைவனால் வகுக்கப்பட்ட மனிதனால் மட்டுமே ஞானத்தையும் ஞானியாகவும் மாற முடியும். ஆன்மீகம் என்பது அற்புதமானது. ஆழ்கடலில் எடுக்கும் முத்து போன்றது. உணர்வாக இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை தாண்டி அவன் வாழ்வில் நிலைத்து நின்றால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியும். மிகப்பெரிய ஒரு பொறுப்பான கன்னி தெய்வத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்துள்ளான் என்றால் அதற்கு நான் எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த உலகில் பிறந்ததே ஒரு புண்ணியம் என்று நினைக்கிறேன். ஆக என்னை சார்ந்தவர்களுக்கும் கன்னியை பற்றி சொல்லிக் கொடுத்து விட்டேன். இப்பொழுது யூடியூப் மூலமாக சொல்லிக் கொடுப்பதனால் பல நல்ல உள்ளங்கள் இதை பார்க்கிறார்கள். மிகவும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நொந்து நூலான பல உறவுகள் இதை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், இதை அனுபவிக்கிறார்கள். எப்படின்னு கேளுங்க. எல்லாரும் முகத்தை காட்டுவாங்க, சாமியை காட்டுவாங்க, படத்தை காட்டுவாங்க, பேசுவாங்க. என்னோட பேக்ரவுண்டில் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுனால வெறும் எழுத்தை காட்டி மட்டுமே, குரலை காட்டி மட்டுமே உங்களுக்கு இந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆக ஒரு கன்னி தெய்வத்தை பெற்ற நீங்கள் அந்த கன்னி தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டியது என்ன? இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கேள்விக்கும் பதில் சொல்லலை. நானே சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுனால தான் இந்த டைட்டிலுக்கு வரேன். ஒரு கன்னி தெய்வத்தை பெற்ற நீங்கள் அந்த தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டியது என்ன? வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்க வேண்டியது என்ன? அதாவது அந்த கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க, தினமும் என்ன கொடுக்க போறீங்க,
வருஷத்துக்கு ஒருக்கா என்ன கொடுக்க போறீங்க? அதான் என்னங்கிற கேள்வி. வேறொன்றும் இல்லை. வருடத்திற்கு ஒரு முறை அந்த கன்னி தெய்வத்துக்கு ஒரு பட்டுப்பாவடை பட்டு சட்டை அவர்களை வணங்கும் பொழுது, ஆடி மாதம் அவங்களை நீங்கள் கும்பிடும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியது என்னன்னா ஒரு பட்டுப்பாவடை பட்டு சட்டை. மறுபடியும் உங்களுக்கு ஒரு 25 பொருட்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதை இதில் நான் சொல்லி நேரத்தை வீணடித்து சும்மா சீன் கிரியேட் பண்ண நான் விரும்பலை. என்னுடைய முன் பதிவுகளை நீங்கள் பார்த்தால் ஏற்கனவே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். புதிதாக பார்ப்பவர்கள் அந்த 25 பொருட்கள் என்னவென்று உள்ளே சென்று பாருங்கள். அந்த 25 பொருட்களையும் வைத்து பாலும் பழமும் பணியாரமும் பாயாசமும் வைத்து, இதற்கெல்லாம் மிக மிக முக்கியமான ஒன்று மலர், பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, மரிக்கொழுந்து மூன்றும் வைத்து நீங்கள் உள்ளம் உருகி நம்பிக்கையோடு வணங்கி வந்தால், உங்கள் இதயத்தில் ஒரு இடத்தையும் கொடுத்து வணங்கி வந்தால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களை வாழ வைப்பார்கள். உங்கள் சந்ததிகளை வாழ வைப்பார்கள். உங்கள் தொழில் வளர்ச்சியடையும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். பெயர் இல்லாதவர்களுக்கு பெயர் கிடைக்கும். புகழ் இல்லாதவர்களுக்கு புகழ் கிடைக்கும். இப்படி எண்ணற்ற விஷயங்களை கூறிக்கொண்டே செல்லலாம். ஆக கன்னி தெய்வத்தை பெற்ற நீங்கள் அந்த தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டியது வருடத்திற்கு ஒரு முறை பட்டுப்பாவடை பட்டு சட்டை மற்றும் அந்த 25 பொருட்கள். மீதி பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, மரிக்கொழுந்து இதெல்லாம் நீங்கள் வச்சு வணங்கி வந்தால் உங்கள் வம்சம் வாழையடி வாழையா வாழும். அவங்களும் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இது வருடத்திற்கு ஒரு முறை. தினமும் என்ன எப்படி கும்பிடணுங்கிறத அடுத்தாப்புல சொல்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய கன்னி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திரும்பவும் சொல்கிறேன், கன்னிக்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம்னா அதில் விஷயம் இருக்குது. ஒரு பழத்தை எடுத்து நீங்கள் சுவைத்து பார்க்கும் பொழுது அதோட ருசி உங்களுக்கு தெரியும். ஒரு உணவை சுவைத்து பார்க்கும் பொழுது அதோட ருசி உங்களுக்கு தெரியும். சுவைக்காத பொழுது நீங்கள் அந்த ருசியை அளவிட முடியாது, கணக்கிட முடியாது. எதையுமே ருசித்து பார்த்தால்தான் அந்த ருசியின் அளவை அளவிட முடியும், கணிக்க முடியும். அதே போன்று ஒரு கன்னி தெய்வம் இருப்பதை உணர்ந்து வாழ்ந்ததால் தான் கன்னி தெய்வத்தை பற்றி, அதன் அருமையை பற்றி ருசித்ததால் தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னை போன்று நீங்களும் கன்னி தெய்வத்தை அறிந்து நீங்களும் வணங்கி உங்களுடைய சந்ததியும் வணங்கி வாழ்வில் வெற்றி பெறுவதற்காகவே இந்த பதிவுகள். எதற்காக இவ்வளவு பதிவுகள்? ஏன் இவ்வளவு பேச வேண்டும்? என்னுடைய லட்சியம் இந்த உலகெங்கும் வாழும் மக்கள் கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும். கன்னி தெய்வத்தின் அருமை பெருமை எல்லாம் உணர வேண்டும். இந்த லட்சியம் இருப்பதனாலேயே நான் இதை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். சரி, இந்த லட்சியத்தில் இவருக்கு என்ன லாபம்? நிச்சயமாக லாபம் கிடையாது. இதில் நமக்கு என்ன லாபம்னா புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம். என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன லாபம்னா உங்கள் கன்னிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்க. உங்கள் கன்னி உங்களை வாழ வைக்குது. எந்த கன்னியும் தோற்காது. கடவுள் கைவிடலாம், கன்னி கைவிட மாட்டாள். காலனே உங்களை தூக்கி செல்ல நினைத்தாலும் கன்னி உத்தரவு இன்றி காலனால் உங்களை நெருங்க இயலாது. காலன் என்பவன் யமன். யமன் உங்களை நெருங்கிவிட்டால் இந்த உலகில் நீங்கள் வாழ இயலாது. எவர் தடுத்தாலும் யமனை எவர் தடுப்பது என்று கூறுவது உண்டு. எவர் தடுத்தாலும் யமனை எவர் தடுப்பது? எவராலும் என்னை தடுக்க இயலாது என்று யமன் மார்தட்டிக் கொள்வார். அப்பேற்பட்ட யமனை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே சக்தி, காலனை நிறுத்தும் ஒரே சக்தி கன்னி தெய்வமே. உங்கள் வீட்டில் உங்கள் கன்னி தெய்வம் உங்களுக்கு இருக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு குழந்தையை இறந்திருந்ததால் தான் அது கன்னி தெய்வமாக மாறி வருகிறது. அந்த ஒரு நாள் தான் நாம் அழுதிருப்போம். மீதி நாட்கள் முழுவதும் அந்த கன்னி தெய்வம் உங்கள் வாழ்க்கைக்காக அழுகிறது. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் வீட்டு வாசலில் கன்னி நின்று அழுதுகிட்டு இருக்குப்பாம்பாங்க. அதை பற்றி நான் பிறகு பேசுகிறேன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு குடும்பத்தில் கன்னி இருந்து அந்த கன்னியை வழிபடாமல் இருந்தால் அது தவறே இல்லை. ஆனால் கன்னி இருப்பது தெரிந்தும் வழிபடாமல் இருந்தால் அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவத்தில் சேரும். அதைவிட உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே தடை செய்வதற்கு வேறு யாரும் தேவையில்லை. நீங்களே உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்துக்கிடுதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய மங்கள காரியங்களை தடை செய்துக்கிடுதீங்க. உங்கள் வீட்டில் உள்ள கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபட விட்டு விட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று கனவில் கூட நினைக்காதீர்கள்.
ஒரு கன்னி தெய்வம் இருப்பது தெரியாமல் நீங்கள் வணங்காமல் இருந்தால் அது தவறில்லை. ஆனால் தெரிந்தும் வணங்காமல் இருந்தால் உன் வீட்டில் நடக்கக்கூடிய மங்கள காரியங்கள் நடக்காது, நல்ல விஷயங்கள் நடக்காது. நீயே பாவத்தை விலை கொடுத்து வாங்குகிறாய். இதுவே உண்மை. இதை உணர்ந்து கொண்டு உன் வீட்டில் கன்னி இருப்பது தெரிந்துவிட்டால் உடனடியாக அதை உள்ளே எடுப்பதற்கு என்ன, எதை செய்தால் உள்ளே எடுக்க முடியும், யாரை வைத்து எடுக்கலாம், யாரை வைத்து எடுத்தால் சரியாக எடுக்க முடியும் என்பதெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு நல்ல மாந்திரிகவாதியை பார்த்து அந்த கன்னியை உள்ளே எடுத்து நீங்கள் வணங்குவது மிக சிறப்பு. பாவங்களிலிருந்து விடுபட உன் கன்னி தெய்வத்தை வணங்கு. நிச்சயமாக உன்னுடைய கர்மத்தை போக்கி உன் பாவத்தை போக்கி அவள் உன்னோடு உன் வீட்டில் இருந்து கொண்டே உன்னை வாழ வைப்பாள். நன்றி. கன்னி தெய்வம் துணை. வணக்கம்.